ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் ஃபார்மகோகைனெடிக்ஸ் பற்றி பேச போகிறேன். வாட் பாடி டஸ் டு த ட்ரக். நம்ம எடுத்துக்கிற மருந்து நம்ம உடம்பு என்ன பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த டாபிக். இதில் 4 மெயின் கான்செப்ட் இருக்குது. ADME, அப்சார்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம் அண்ட் எக்ஸ்கிரேஷன். நீங்கள் ஸ்டூடெண்ட்டோ இல்லை ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலோ அப்படியோ இல்லைன்னா மருந்து நம்ம பாடியில் எப்படி ஒர்க் ஆகுது தெரிஞ்சுக்கிற க்யூரியாசிட்டி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். ஃபார்மகோகைனெடிக்ஸ்னால் என்ன அண்ட் அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி தெரிஞ்சுப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். First process absorption, where the drug enters bloodstream from the site of administration. அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய மருந்து நம்ம எடுத்துக்கிட்ட இடத்துலையே இருந்துச்சுன்னா யாருக்கும் எந்த பயனும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டேப்லெட் எடுக்கிறீங்க, இன்ஜெக்ஷன் எடுக்கிறீங்க, அப்படி இல்லைன்னா டாபிக்கல் க்ரீம்ஸ் விச் கேன் அப்ளை ஆன் த ஸ்கின். இது மாதிரி எதை எடுத்துக்கிட்டாலும் அது ஒரு பயாலஜிக்கல் மெம்ப்ரெயின்னு சொல்லக்கூடிய அந்த மெம்ப்ரெயினை பாஸ் பண்ணி போய் ரத்த ஓட்டத்துக்குள்ளே போகணும். இந்த மருந்து நம்ம எடுத்துக்கிட்ட இடத்துலேருந்து ரத்த ஓட்டத்துக்குள்ளே போகிற அந்த ப்ராசஸ் பேர் தான் அப்சார்ப்ஷன். ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷன், வெதர் அந்த ப்ராசஸ் வந்து ஸ்பீடாக இருக்கா இல்லை ஸ்லோவாக இருக்கா, இது எல்லாமே ஒரு ஃபேக்டர்ஸை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். இந்த ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, நம்ம டேப்லெட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா வயிற்றில் சாப்பாடு இருக்குது அப்படின்னா சில டேப்லெட்ஸ் வந்து அப்சார்ப் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அப்படி இல்லைன்னா பிஹெச், நம்மளோட பாடியில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிஹெச் இருக்கும். அந்த பிஹெச் மாறுபடுதல்னால வந்து இந்த அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் வந்து ஸ்லோவாகவோ ஸ்பீடாகவோ இருக்கலாம். இல்லைன்னா ஒரு மருந்தோட ஃபார்முலேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அது டேப்லெட் ஃபார்மில் இருக்கா, கேப்சூல் ஃபார்மில் இருக்கா, இல்லை லிக்விட் ஃபார்மில் இருக்கா, இதெல்லாம் பொறுத்து கூட வந்து ஒரு அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் வந்து ஸ்பீடாக இருக்கோ ஸ்லோவாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். செகண்ட் ப்ராசஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஒன்ஸ் நம்ம எடுத்துக்கிற மருந்து ரத்த ஓட்டத்தை ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அது மற்ற டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ்க்கெலாம் போகும். ஸோ இந்த ப்ராசஸ் பேர் தான் டிஸ்ட்ரிபியூஷன். எல்லா டிஷ்யூஸ்க்கும் ஒரே மாதிரியான மருந்து போகுமா, லைக் ஒரே அமௌண்ட் வந்து போகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எங்கெல்லாம் பிளட் சப்ளை அதிகமாக இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் பிரெயின், லிவர், இந்த மாதிரி. ஸோ அங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுத்துக்கிற மருந்து போகும். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராசஸ் வந்து ஸ்பீடாக இருக்கோ இல்லை ஃபாஸ்ட்டாக இருக்கோ, அதாவது ரேட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், இது வந்து சில ஃபேக்டர்ஸை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்மா ப்ரோட்டீன் பைண்டிங். இந்த பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட ரத்தத்தில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்புமின், குளோபுலின், இந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸ் கூட வந்து நம்ம எடுத்துக்கிற மருந்து பைண்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராசஸ் வந்து மாறும். மூணாவது ப்ராசஸ் மெட்டபாலிசம். மருந்தை நம்ம பாடி கெமிக்கலாக மாற்றி விட்டுரும். எதுக்காக அப்படின்னா அப்போ தான் வந்து அந்த மருந்தை நம்ம பாடி விட்டு வந்து வெளியில் தள்ள முடியும். ஸோ மெட்டபாலிசம் நடக்கிறனால நம்ம எடுத்துக்கிட்ட மருந்து ஆக்டிவாகவோ இல்லை இன்ஆக்டிவ் மெட்டபாலைட்டாகவும் மாறும். ஸோ மெட்டபாலைட் அப்படிங்கிற வேர்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோன்னா எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் மெட்டபாலிசம், இதை தான் வந்து மெட்டபாலைட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் 2 ஃபேஸ் இருக்குது. ஃபேஸ் 1 மெட்டபாலிசம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு மருந்து கெமிக்கல் மாடிஃபிகேஷன் அண்டர்கோ பண்ணிகிட்ருக்கும். ஸோ ஃபேஸ் 2 அப்படின்னா இன்னும் சில ப்ராசஸ் எல்லாம் அண்டர்கோ பண்ணி தான் அந்த மருந்து நம்ம பாடியை விட்டு வெளியில் தள்ள முடியும் அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய ப்ராசஸ் எல்லாம் பண்ணும். நம்ம பாடி அந்த மருந்தை கொடுமைப்படுத்தி வெளியில் தள்ளிடும். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் அந்த செகண்ட் ப்ராசஸ்லேருந்து தேர்ட் ப்ராசஸ்க்கு உடனே வந்துடாது. நடுவில் வந்து சில ப்ராசஸ் இருக்கும். அதாவது என்னென்னா நம்மளோட மருந்து போய் அதோட ரிசெப்டர், அது எங்கே போகணுமோ அங்கே போய் அந்த ரிசெப்டரில் பைண்ட் ஆகி நமக்கு அந்த ஆக்ஷன் கொடுக்கும். அது வந்து ட்ரக்கோட கதைங்கிறது. அதுக்கு பேர் வந்து ஃபார்மகோ டைனமிக்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி பேசுகிறேன். லாஸ்ட் ப்ராசஸ் எக்ஸ்கிரீஷன். நம்ம பாடி நம்ம எடுத்துக்கிட்ட மருந்தையும் அண்ட் அதோட மெட்டபாலைட்டையும் வெளியில் தள்ளும். இந்த ப்ராசஸ் பேர் தான் எக்ஸ்கிரீஷன். இந்த ப்ராசஸில் மெயினாக ஆர்கன்ஸ் இருக்கும்ல, ஒரு சில ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து இன்வால்வ் ஆகும். உறுப்புகள், நம்ம பாடியில் இருக்கிற உறுப்புகள். கிட்னி தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைலு, நம்மளோட தோல் அண்ட் ஈவன் நம்மளோட மூச்சு காற்று கூட வந்து ஒரு எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் தான் சொல்கிறாங்க. சப்போஸ் நம்ம எடுத்துக்கிட்ட மருந்து நம்ம பாடியை விட்டு வெளியே ஆகலை அப்படின்னா அதுவே விஷமாக மாறி நிறைய ஆபத்தான விளைவுகளை கொடுக்கும். ஃபார்மகோகைனெடிக்ஸ் படிக்கிறது எக்ஸாமுக்கு மட்டும் முக்கியம் கிடையாது, கிளினிக்கல் ப்ராக்டிஸில் ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சனோட கிட்னி செயல் இழந்துருச்சு அப்படின்னா அவங்களோட கிட்னியால் வந்து அவங்க எடுத்துக்கக்கூடிய மருந்தை வெளியில் தள்ள முடியாது. ஹெல்த் கேர் ப்ரொஃபஷ்னல் அவங்களுக்கு கரெக்டான மெடிசனை ப்ரிஸ்கிரைப் பண்ணி அண்ட் அதோட டோஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் கொடுக்கணும். ஒருத்தவங்களுக்கு சேஃபாக ஒரு மெடிசனை கொடுத்து அண்ட் அவங்களோட நோயும் வந்து குணப்படுத்தணும் அப்படின்னா
ஃபார்மகோகைனெடிக்ஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபார் ஒரு மெடிசினோட ஜேர்னி த்ரூ அவுட் அவர் ஹியூமன் பாடி பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ ஃபார்மகோகைனெடிக்ஸ் தெரியறனால ஒரு பர்சனுக்கு சேஃபாக மெடிசின் கொடுத்து அவங்க நோயும் குணப்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Comment your thought or questions in the comment below. Bye.